எல்லா தொழிலும் நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மளை அடிச்சு கீழே தள்ளதான் பார்ப்பானுங்க. நாம தான் முட்டி மோதி எழுந்து பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல, பார்க்கவே சூப்பரா ப்ரொஃபஷனலா தான் தெரியும். ஆனா ஆக்சுவலா இந்த மெத்தடே தப்பானது. ஆல்ரெடி இதை பத்தி நாங்க நிறைய வீடியோல பேசியிருக்கோம். இருந்தாலும் நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இது மாதிரி பண்ணலாமான்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க எந்த பிராண்டோட கிராக்ஸ்ல வேணாலும் எடுத்து பாருங்க, அதுல 5mm குள்ள இருக்கிற கிராக் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு அவனே சொல்லியிருப்பான். ஆனா இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா 5mm மேலதான் இந்த கிராக் ஆனது போக போகுது. நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய கிராக்கை இப்படி மாறுமே தவிர இந்த பிரச்சனை சரியா ஆக போறது கிடையாது. ஏன்னா 5mm குள்ளதான் இந்த கிராக் இருக்க போறதே கிடையாது. ஆக்சுவலா கிராக்ஸோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த கிராக்கு இடையில அப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு வால் அந்த பக்கம் ஒரு வால் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் பெருசாகாம பாத்துக்கிற வேலை தான் அது கிராக்ஸில் பார்க்க போகுது. ஆனா நீங்க ஆக்சுவலா இந்த மெத்தட் மூலியமா இந்த கீரி எடுக்கும் பொழுது பெரிய அளவுல 5mm மேல போறதால இது கிராக்குக்கு சாதகமா தான் அமையுமே தவிர கிராக் சீலுக்கு சாதகமா அமையவே போறது கிடையாது. ஸோ இது வந்து இந்த மெத்தட் தப்பானதுதான். சரி, வேற எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? இதை பத்தி நாங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அது கீழே கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மற்றும் டிப்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நல்லா பாருங்க, எவ்வளவு ஒஸ்டான மெத்தட்ல கிராக் பண்றாருன்னு.